ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। கேட்க கேட்க இனிதாக இருக்கக்கூடிய கண்ணபிரான் வரலாற்றின் அடிப்படையில் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுக்கு திருநாமங்களை தொகுத்து கொண்டு வருகிறார் நாரத பகவான். வசிஷ்டர் பரவசமாக கேட்கிறார் உங்களைப் போல. 409வது திருநாமம். சென்ற திருநாமத்திலே அவலை சாப்பிட்டு அவல் சாப்பாட்டிலே ஆசை உள்ளவன்னு சொன்னீங்களே, அவள் யார் கொடுத்தா சாப்பிட்டான்னு சொல்லலையேன்னு கேட்பார்கள். தெரியும் நாரதருக்கு. இதோ கருணாகரன் கதையில விளக்கறதே சொல்லிட்டான். அடுத்த திருநாமத்திலே விளக்கி சொல்றார். குச்சேலாபிஷ்டதாயகன், குச்சேலனுடைய விருப்பத்தை கொடுத்தான். பெரிய கேள்வி. குச்சேலன் பணம் வேண்டும் விரும்பி வரலேங்கிறீங்க. குச்சேலனும் பகவான் நிதி உதவி பெற வரல. அவன் ஏழையா இருக்கிறதே ரசிச்சான், போருன்னு இருந்துட்டான். அவன் ஒய்ஃப் தான் தூண்டி விட்டு வந்திருக்கான். அப்படி குச்சேலன் விருப்பத்தை நிறைவேற்றினான்னு சொல்லலாமா? குச்சேலன் விருப்பம் செல்வம் அல்ல. அப்பேற்பட்ட குச்சேலனுக்கு இவன் தான் செல்வத்தை கொடுத்தான். வாய் திறந்து அவன் கேட்கவே இல்லையே. அப்படி இருக்கச்சே குச்சேலன் விருப்பத்தை நிறைவேற்றினான்னு சொன்னா கொச்சையாயிடுறது. அவளை கொடுத்து அவன் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு போனான்னு தான் ஆறுது. அப்படின்னா இல்லை இல்லை, குச்சேலனுடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றினான் பகவான். அது என்ன? குச்சேலனுக்கு கிருஷ்ணனை பார்க்கணும், அந்த பாடசாலை படித்த காலத்தில் இருந்த மாதிரி கிருஷ்ணனை அணைக்கணும், பேசணும் என்று அதுதான் விரும்பி வந்தான். உத்தம ஸ்லோக தரிசனம் என்று இவனை பார்க்கணுங்கிற ஆசையோட வந்தான். அதை முதல்ல நிறைவேற்றார் பகவான். அவன் கொடுத்த அவனையும் வாங்கினார். அவன் கேட்டபடி ருக்மிணியே இன்னொரு உள்ள போய் படுக்க சொல்லி குச்சேலனோட படுத்து குச்சேலனுக்கு அரவணைப்பை கொடுத்து ஆனந்தத்தை கொடுத்து குச்சேலனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினான். அதான் அவன் விருப்பம். அப்புறம் எதுக்கு சொத்து கொடுத்தான்? அது குச்சேலனுடைய மனைவியினுடைய விருப்பம். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான். சமான ஷீலை என்று அவளை சொல்கிறாள் நாராயண பட்டர்கள். சுஷீலான்னு பேரு. குச்சேலனை போலவே நல்ல எண்ணங்கள் உண்டு. ஆனால் பெண் பெற்றிருக்கிற பிள்ளைகள் பசி அவளுக்கு தாங்கலை. அதனால பணம் வேணும்னு ஆசைப்பட்டான். அதனால பகவான் சுஷீலை குச்சேலனுடைய மனைவியின் ஆசையும் நிறைவேற்றினான். இது ரெண்டும் அல்ல, குச்சேலனுக்கு இதை இலவச இணைப்பாக கொடுத்தான். குச்சேலனுக்கு தான் பணம் கிடைச்சிது, நல்ல வேட்டி கிடைச்சிது. குச்சேலனுங்கிற பேர் போயிடுச்சு, சுதாமாங்கிற பேர் பொருத்தமாயிடுச்சு. இதையெல்லாம் பகவான் செஞ்சானே, தன்னுடைய தரிசனத்தோட கூட இதை இலவச இணைப்பாக கொடுத்தான். பகவான் திருவேங்கடம் அப்படிப்பட்டவன். அவன்கிட்ட நீங்க நம்பி
அப்படின்ட்டு அன்பு வச்சுட்டிங்களான்னா உங்களுக்கு பகவான் தேவையானதையெல்லாம் அவனே பார்த்து பார்த்து கொடுத்துருவான். நம்மளுக்கு சின்ன புத்தி, நமக்கு எது நல்லதுன்னே தெரியாது, எது ஹிதம் எது அஹிதம் என்று நமக்கு தெரியாது. அண்மையில் குஜராத் விபத்தில் ஒருத்தருக்கு பாவம் லேட் ஆகிடுது ஏர்போர்ட் வரத்துக்கு, அவர் ஏற முடியல. ஆனால் ஃப்ளைட்டை விட்டுமே எல்லாம் கெட்டு போச்சு ப்ரோக்ராம் அப்படின்னு நினச்சவருக்கு ஆக்சிடெண்ட்டை பார்த்த உடனே திருவேங்கடமுடியான் காப்பாற்றிருக்கு. திருவேங்கடமுடியான் உங்களை காப்பாற்றும், அத்தனை அவங்கள ஏன் காப்பாற்றலன்னு கேட்காதீங்க, அதுக்கு வேற விஷயம் இருக்கும் அவன்கிட்ட கணக்கு. உண்மையிலே அவன்கிட்ட பக்தி செய்தார்களானால் அவர்களை பகவான் அப்படி பாதுகாப்பான், ஆபத்திலிருந்து பாதுகாப்பான், வேண்டியதை கொடுப்பான், அவர்கள் கேட்காதே எல்லாத்தையும் கொடுப்பான். இது எம்பெருமானுடைய வேண்டிற்றெல்லாம் தரும் கோயில் வள்ளல். பக்தர்கள் வேண்டித்தெல்லாம் கொடுப்பான், அதுக்கு பதில் ஒன்றும் கேட்க மாட்டான். திருவேங்கடமுடியான் கேட்குறானே பதில், அவனை உண்டியில் போட்டால் தானே அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்னா அது நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவன் அதனால உண்டியில் போட்டு எல்லாம் பணத்தை ரொப்பறதுக்காக போடுறதில்லை. ஏன்னா இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். ரொம்ப கஷ்டப்பட்ட காலம், அவர் கையில் ஒரு பித்தளை மோதிரம் போட்டிருந்தார், அதுதான் அவருடைய சொத்து. ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணலான்னு போய் நஷ்டப்பட்டு கடனை அடைக்க முடியாமல் தவிக்கிறார். அப்போ என்ன செய்வார் திருவேங்கடமுடியானே, எனக்கு இந்த பிஸ்னஸில் போன நாசான பில்லு வந்துடுதுன்னா, பணம் இன்சூர் பண்ணி கவர்மெண்ட்டு கொடுத்துடுதுன்னா நான் உனக்கு இந்த மோதிரத்தை போட்டுறேன். அந்த மோதிரம் ரொம்ப சிம்பிள் பித்தளை மோதிரம், அந்த லாஸ் எவ்வளவோ ₹1,00,000. அதனால் அந்த லாஸ் தவிக்கிற லட்சத்துக்கு இது பித்தளை மோதிரம் தான் போடுறேன்னு வேண்டிட்டார். அப்புறம் வியாபாரம் திருவேங்கடமுடியான் அருள்னால செழிச்சு கொடுத்து அந்த லாஸ் அவர் கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் பணம் கிடச்சிது, லாஸ் போச்சு. உடனே நிறைய பெருசாகிட்டார் பிஸ்னஸ். திருவேங்கடமுடியானுக்கு பிரார்த்திச்ச போய் இந்த மோதிரத்தை போடணும்னு தீர்மானித்தார். அந்த மோதிரம் இழிக்கிறதே பித்தளை மோதிரம் ஆயிடுச்சு. இவ்வளோ பண்ணி தான் பகவான் இந்த மோதிரத்தையே போடுறது, அது ராசியான மோதிரம் வேற. இது பகவான் தான் நமக்கு எல்லாம் கொடுத்தாலும் இது மோதிரம் தான் ராசி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால நிறைய பணத்தை எடுத்து வைர மோதிரம் பண்ணார். அந்த வைர மோதிரத்தை போட்டா போகும் பகவானுடைய உண்டியல்னு போனார். ஜெருகண்டிலாம் ஆச்சு, உண்டி பக்கம் வந்தார். உண்டியல்லேருந்து அந்த கையில் இருக்கிற புதுசாக கொண்டு வந்திருக்கிற வைர மோதிரம் பல லட்சங்கள் பெறும், அதே அப்படி போட்டார். உண்டியில் போட்ட நம்ம ஆள் உண்டியில் ஒரு சுத்து கோவிந்தான்னு வெளில வந்து நின்னார். என்னவோ கையில் ஒன்று போயிட்டா மாதிரி இருந்தது. பார்த்தார் பித்தளை மோதிரத்தை காணும். பித்தளை மோதிரம் என்னாச்சு, அதுவும் உண்டியில் விழுந்துருச்சு. இப்போ திருவேங்கடமுடியான் சிரிக்கிற மாதிரி தோணுது. எனக்கு வேண்டினது பித்தளை மோதிரம் தானே, எனக்கு வேண்டிய பித்தளை மோதிரம் தானே போடணும், உன்னை யார் போட சொன்னா வைர மோதிரத்தை? அதனால் அந்த பித்தளை மோதிரத்தை நான் வாங்கிவிட்டேன், நல்ல குணத்தோடு வைர மோதிரம் போட்டதுனால அப்படின்னு பகவான் சொன்னான். அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது. அதில் அன்பர்களே, பகவான் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்ம உண்மையான நம்பிக்கை தான். அதை நாம் எப்படி சமர்ப்பிக்கிறோம், வேண்டும் அதை கொடுத்தாலே பொருள்றான். ஆனால் இங்கே குச்சேலருக்கு நடந்தது என்ன, அவளை கொடுத்தார் பகவான், அவர் கேட்கல. கேட்காத குச்சேல அவளை கொடுத்த எம்பேர் குச்சேலருக்கு பகவான் குபேர ஐஸ்வர்யத்தையே கொடுத்தான். குபேரனுக்கு ரொம்ப கடுப்பு, நமக்கு ஈக்குவலான ஐஸ்வர்யத்தை இந்த பிராமணன் கொடுத்துட்டானே கிருஷ்ணன் அப்படின்னு அவன் என்ன பண்ணான், தன் எக்ஷர்களை எழுப்பிச்சு குச்சேலன் வீட்டில் ராபரி பண்ண வச்சான். மறுநாள் ராபரி. இது தாண்டி பணம் வேண்டேன், என்ன திருட வந்துட்டான், எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு குச்சேலன் வருது பொழுது அங்கேருந்து அத்தனையும் பிடிங்கி இழுத்துட்டு வந்து ஒரு சேவகன் குச்சேலன் வீட்டில் வச்சான். யாரப்பா நீ? கிருஷ்ணன் உங்களுக்கு பாதுகாப்பாக என்னை வச்சுருந்தார், அது குபேரன் இப்படி மிஸ்சீஃப் பண்ணுவான்னு தெரியும், அதனால தான் அவங்ககிட்ட இது பிடிச்சி வீட்டில் வந்துட்டோம் அப்படின்னு குபேரன் செல்வத்தை மீண்டும் ஒப்படைத்தார். இப்படி பகவான் குச்சேலனுடைய ஆசையும் நிறைவேற்றி, அவனுடைய மனைவியினுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி, தன்னுடைய தரிசனத்தையும் கொடுத்து, குச்சேலருக்கு எல்லா விருப்பத்தையும் கொடுத்ததுனால அவரை குச்சேல அபீஷ்ட தாயகன் என்று திருநாமம் நாரதர் பரவசப்பட்டு சொல்றார். எங்கே இந்த திருநாமத்துக்கு நாம் சொன்னதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை சொல்கிறோம் கேள்வி.
குச்சேலாபீஷ்டமாஸ்லேஷம் தத்பத்னிஷ்டம் தனம் ததா தர்சனேன சகாதாத்தத் குச்சேலாபீஷ்டதாயகா தர்சனேன சகாதாத்தத் குச்சேலாபீஷ்டதாயகா. இந்த குச்சேலர் வரலாற நினைத்து சுவாமி தேசிகன் அற்புதமான ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். குச்சேலன் உனக்கு தானா முட்டி கொடுத்தான், ஒரு பிடி அவல் கொடுத்தான், நீ அவனை குபேரன் ஆக்கினாய் பெருமாளே அப்படின்னு அழகா சொல்றார். தானா முட்டி முச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேசதாம் என்று பெரிய ரோல் மாடல் குச்சேலர். அதாவது சுவாமி வேதாந்த தேசிகனுடைய இளமையில அவரோட பழக்கிறது தான் சாயணாச்சாருக்கு. அவர் ஹரிஹரன் புக்கன் அவர்கள் விஜயநகர சாம்ராஜ்யம் நிறுவிய பொழுதும் அவருடைய குருவாக அவர் இருந்தார். இந்த ராஜசபையில சுவாமி தேசிகனும் வந்திருந்தால் ரொம்ப சபை அலங்கரிக்கப்பட்டதாகவும் நினைச்சார். அதுக்காக ராஜா கிட்ட சொல்லி ஒரு பல்லக்கில் ஓலையில அழைப்பு வச்சு, தாங்கள் விஜயநகரத்துக்கு வர வேண்டும், தங்கள் குடும்பத்தை அழைத்து வருவதற்கு இந்த பல்லக்கு வந்திருக்கு என்று வீட்டு வாசல்ல பல்லக்கு வந்து நின்றுடுச்சு. அந்த பல்லக்கு பார்த்தோடனே மூணு ஜனங்களாம் எட்டி பார்க்குறா. தேசிகன் வீட்டுக்கு பல்லக்கு வந்திருக்கு, ராஜசபையிலையும் விஜயநகரத்துக்கு அழைச்சு போகிறாங்களாம், இங்கேருந்து போகிறார் அப்படின்னு. நம்மளா இருந்தால் எவ்வளோ ஆனந்தப்பட்டுருவோம். ராஜா கவர்மெண்ட்லேயும் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு, போலீஸ்கார வீட்டு வாசலுக்கு வந்தால் ஸ்டேஷனுக்கு வர சொன்னான், சாட்சிக்கு வர சொன்னான்னா, கௌரவத்துக்கு வர சொன்னான்ற கவலை வராமல் கூட ஆனந்தப்பட்டு போயிடும். அந்த மாதிரி ஆனந்தப்பட வேண்டிய வேளையில் அவர் தேசிகனுக்கு இந்த பதவி வேண்டான்னு விட்டார். ஏன்னா அங்கே வந்து மன்னனை பாராட்டி பேசி அவனை கொண்டாடுவதில் விருப்பமில்லை, குச்சேலனுக்கு எல்லாத்தையும் கொடுத்த கிருஷ்ணனை தான் பாராட்டுவேன். அப்படி இவர்களெல்லாம் ரோல் மாடலாக இருந்த குச்சேலன் விருப்பத்தை நிறைவேற்றியவன் என்று இந்த திருநாள். இதுக்கு பின்னணி ஸ்லோகம் இது சொல்லிட்டோம். பின்னணி ஸ்லோகத்தை ஏற்கனவே உங்களுக்கு தமிழ் பாட்டு சொல்றோம். குச்சேலன் விரும்பி அணைப்பை அளித்தான், சுசேலை வேண்டிய செல்வம் ஈந்தான், எனவே குச்சேலாபிஷ்டதாயகனானான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். குச்சேலாபிஷ்டதாயகாய நமஹா, நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.